இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியான கபாப் தட்டைப்பயிறு, நம்ம ஊர் தட்டைப்பயிறு வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப்பு தட்டைப்பயிரை கழுவிட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஊற வச்சு வடித்த தட்டைப்பயிரை சேர்த்திக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பும் சேர்த்திக்கோங்க. நான் கல் உப்பு போடுறேன். இந்த தட்டைப்பயிறு வேகிறதுக்கு ஒரு 2.5 to 3 கப்பு தண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த குக்கரை மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 5 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். விசில் நல்லா அடங்கினதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணுங்கள். தட்டைப்பயிறு நல்லா மசிகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துட்டோம். எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த தண்ணியை வடித்து தட்டைப்பயிறு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போது இந்த கபாப்கான ஒரு மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் வாசம் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நல்லெண்ணெய் கூட சேர்த்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, அதாவது ஒரு இன்ச் இஞ்சி நல்லா சன்னமாக வெட்டி எண்ணெயில் சேர்த்திக்கோங்க. சன்னமாக வெட்ட முடியலன்னா இஞ்சியை நீங்கள் கிரேட் பண்ணி, அதாவது துருவி கூட சேர்த்திக்கலாம். 2 குச்சி கருவேப்பிலையை நல்லா பொடிசாக வெட்டி அதையும் சேர்த்திக்கோங்க. நல்லா பொடியாக வெட்டினா தான் பெரிய பீஸ் எல்லாம் எதுவும் நம்ம வாயில் சாப்பிடும்போது மாட்டாமல் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்திக்கோங்க. நறுக்கின வெங்காயம் ஒரு கப்பு, அதையும் சேர்த்திக்கோங்க. ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கரெக்டாக இருக்கும். வெங்காயத்தை நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வணக்கிக்கலாம். வெங்காயம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போது ஒரு 2 பச்சை மிளகாயை பொடுசாக நறுக்கி சேர்த்திக்கோங்க. கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவும் சேர்த்திக்கலாம். கடலை மாவு பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கிக்கோங்க. கடலை மாவு பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வணக்கிட்டோம். இதில் இப்போ கொஞ்சம் மசாலா தூளெல்லாம் நம்ம சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு தூளும் போட்டுக்கோங்க. நல்லா சோம்பை இடித்து சேர்த்துனீங்கனாலே போதும். ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்திக்கிறேன். ஏலக்காய் வாசம் பிடிக்காதவங்க இதை சேர்த்த வேண்டியது கிடையாது, இதை விட்டுடலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்திக்கோங்க. தட்டைப்பயிறு சேர்த்துறதுனால பெருங்காயம் போட்டால் வாய்வு தொந்தரவு எல்லாம் நம்மளுக்கு வராது. ஸோ பெருங்காயம் கட்டாயம் சேர்த்திக்கோங்க. இதோட ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நம்ம தட்டைப்பயிர்லேயும் உப்பு போட்டிருக்கோம். ஸோ உப்பு பார்த்து கவனமாக போடுங்க. இதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் எல்லா பொடியோட பச்சை வாசமும் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். இதில் இப்போ ஒரு 1/4 கப்பு நறுக்கின புதினா இலையை சேர்த்திக்கோங்க. கூடவே ஒரு 1/4 கப்பு நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம கபாப் மசாலா ரெடி. இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம். இங்கே ஒரு 1/2 கப்பு நல்லா வறுத்த நிலக்கடலையை இங்கே வச்சுருக்கேன். ஏர் ஃப்ரையரில் 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 5 நிமிஷம் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கடலையை ஒரு கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். வறுத்த நிலக்கடலையை ஒரு மிக்சியில் சேர்த்திக்கோங்க. நான் தோலோடையே சேர்த்திக்கிறேன். அதோட ஒரு 1/4 கப்பு அவுல் சேர்த்திக்கிறேன். இது ரெண்டையும் நம்ம ஒரு கொரன்னு ஒரு பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கபாபுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் டெக்ஸ்சரும் கொடுக்கும். இப்போது நம்ம வேக வச்ச தட்டைப்பயிரை மிக்சியில் போட்டு ஒரு பேஸ்ட்டாக பண்ணி எடுத்துக்க போகிறோம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க.
மிக்சியில் அரைப்படலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியதில்லை, அதர பதற அரைச்சி எடுத்தால் போதும். தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம தட்டைப்பயிறு இப்போ நம்ம அரைக்குறையாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இதில் நம்ம வதக்கி வச்ச மசாலாவை சேர்த்திக்கலாம். கூடவே பொடி பண்ணி வச்ச நிலக்கடலை அவலையும் போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்திக்கோங்க. கூடவே ஒரு எலுமிச்சம்பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. ஒரு முழு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுறலாம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்தி நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்திருக்கோம். இது கபாப்க்கு நல்ல உள்ள ஒரு சாஃப்டான ஒரு டெக்ஸ்டர் கொடுக்கும். பட்டர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லை பாதி டேபிள் ஸ்பூன் பட்டர் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம், உங்கள் விருப்பம். இதெல்லாம் நல்லா ஒன்று சேர பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இங்கே ஸ்கியூவர்ஸ் வச்சுருக்கேன். இது சின்ன சைஸ் ஸ்கியூவர்ஸ், ஒரு 5 இன்ச் இருக்கும். இதை தண்ணியில் 1 மணி நேரம் ஊற வச்சு இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கிட்டு நல்லா ஒரு தட்டைப்பயிறு உருண்டை எடுத்து நிதானமாக குச்சியில் அமுத்தி கபாப் ஷேப்புக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கையில் தண்ணி தொட்டுக்கிட்டிங்கன்னா தட்டைப்பயிறு நம்ம கையில் ஒட்டாமல் ஈஸியாக கபாப் ஷேப் பண்ண வரும். இந்த கபாபை நம்ம இப்போ ஏர் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதையே அவனில் வச்சு நீங்கள் பேக் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா நம்ம தோசை தவாவில் கூட போட்டு கொஞ்சமாக எண்ணெய் தெளித்து நல்லா ரோஸ்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி ஏர் ஃப்ரையரில் போட்டு எடுக்க போகிறோம். கபாப் ஷேப் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு பிளேட்டில் போட்டு இந்த மாதிரி லைட்டாக உருட்டுனா ஈஸியாக நமக்கு கபாப் ஷேப் கிடச்சிரும். இந்த ரெடி பண்ணி வச்ச கபாப் மேலே கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை தெளிச்சுக்கோங்க. தோசைக்கல்லில் போட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சுட்டெடுங்க. நிறைய எண்ணெய் விட்டீங்க அப்படின்னா கபாப் பிரிஞ்சிரும். ஸோ அது ஞாபகம் இருக்கட்டும். அதே மாதிரி நீங்கள் தோசைக்கல்லில் வச்சு எடுக்கும்போது திருப்பிக்கிட்டே இருக்காதீங்க. கபாப் நல்லா ஒரு நிமிஷம் வாட்டினதுக்கப்புறமா திருப்பி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நீங்கள் சுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம இப்போ இந்த ரெடி பண்ணி வச்ச கபாபை ஒரு 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10லிருந்து 12 நிமிஷம் வச்சு ஏர் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கபாப் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஒரு ஹாட் மேயோனேஸ் கூட சர்வ் பண்ணலாம். ஒரு ஹெல்த்தியான சூப்பரான தட்டைப்பயிறு கபாப் இன்றைக்கி செஞ்சுருக்கோம். வீட்டில் இருக்க சாமான் வச்சு சுலபமாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கண்ணம்மா குக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.